Hi, Katpakam from Dulkapu Kitchen. இன்னைக்கு ரெசிபி மாவடு. இது ரொம்ப ஃபேமஸான ஊறுகா. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இத பண்ணி வச்சிருந்தேன்னா ஒரு வருஷத்துக்கு கவலையே இல்ல. இது சீசன்ல தான் கிடைக்கும். அதனால இந்த சீசன்ல பண்ணி அழகா ஒரு டைட்டா ஏர் டைட் பாட்டில் வச்சிருங்க. இது என்னோட ஓர்பிடி பிரேமா குஞ்சான். பிரேமா பதம் ஜேபி நகர் பெங்களூர்ல இருக்கா. இப்ப ரெசிபிக்கு போலாம். அவர் தான் மிஸ்டர் பத்தம் அங்க வாக்கிங் போயிட்டு இருக்காரு பாருங்க. அவர் தான் வடுமாங்காய் 1.5 கிலோ வாங்கறதே காம்போட பார்த்து வாங்குங்க. எல்லாத்துலேயும் காம்பு இருக்கணும். காம்பு இல்லைன்னா இந்த வடுமாங்காயை ஊறுகாய் போடாதீங்க. இந்த மாதிரி காம்போட இருக்கட்டும். வெம்பி போனது இந்த மாதிரி அடிபட்டதெல்லாம் இருக்கக்கூடாது. வீணா போயிடும் சீக்கிரம். காம்பு கொஞ்சம் காம்பு இருக்கலாம், ரொம்ப பெருசா வேண்டாம். காம்பு இல்லாம இருந்தா அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ரிஜெக்டட். வெம்பல் அடிபட்டது, காம்பு கம்மியா இருக்கிறது, அதனால இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் செலக்டட் நியர்லி 1.5 கிலோஸ். இப்போ மாங்காய் எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துன்னு வந்துடுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா தொடச்சுக்கோங்க, இல்லன்னா ஃபங்கஸ் வந்துடும். ஃபங்கஸ் வந்துடுச்சுன்னா 6 மாசம் 1 இயர்லாம் ஸ்டோரே பண்ண முடியாது. நான் வடுமாங்காய் அளந்துட்டேன். இந்த டம்ளரால 7 டம்ளர் இருந்தது. 7 டம்ளர் வடுமாங்காய்க்கு 1 டம்ளர் கல்லுப்பு, 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியா காரப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொடி, 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. கடுகை மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்ப வடுமாங்காய் போட ஆரம்பிக்கலாம். நான் இதெல்லாம் இந்த ஒரு பெரிய பாத்திரத்துல கொட்டிக்கிறேன். இப்ப மிக்ஸ் பண்றதுக்காக பெரிய பாத்திரம் வேணும்னு குக்கர்ல நாங்க கலந்துக்கிறோம். உப்பு போட்டாச்சு, காரப்பொடி போட்டாச்சு, கடுகு பொடியும் போட்டுட்டோம், 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை நல்லா குளிக்கணும். தண்ணியே ஊத்தல, தானாவே ஜலம் விட்டுக்கும். நல்லா குலுக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். இதில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. சில ஜாம்பவான் சொல்கிறா எந்த ஆயிலுமே ஊற்ற வேண்டாம், ஒன்றுமே ஆகாதுன்னு. சில ரெசிபீஸில் போய் பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னலாக விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன், இல்லாட்டா வெனிகர் ஊற்றிக்கோங்கன்னு சொல்கிறா. இன்னும் சில ரெசிபீஸ் போய் பார்த்தோன்னா ஜிஞ்சிலி ஆயில் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறா. நாங்கள் 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறோம். திஸ் இஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். பட் எங்களை பொறுத்தவரையில் கடுகு தான் ப்ரிசர்வேட்டிவ். பட் ட்ரெடிஷ்னலாக ஆயில் இஸ் அ ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லிக்கிறா. யுவர் ஒப்பீனியன், யுவர் சாய்ஸ். 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய். இது வேணும்னா ஊற்றிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க. இது ஆப்ஷனல். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. முதல்ல கலக்கத்துல இந்த மாதிரி பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதுல உப்பும் மாங்காய் ஜலமும் இருக்கிறதுனால ஸ்டோர் பண்றதே கண்ணாடி ஜாடியோ ரெகுலர் ஜாடியோ இல்லைன்னா ஒரு செராமிக்கோ யூஸ் பண்ணுங்க. மெட்டல் பாத்திரம் யூஸ் பண்ணாக்க இந்த மாங்காய் ஜலம் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பெரிய எவர்சோல்ல பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன். இன்னும் 1 வாரத்துக்கு இந்த வடுமாங்காயை இதுலயே வச்சுப்போம். கொஞ்சம் சுருங்கினதுக்கு அப்புறம் கண்ணாடி ஜாடியோ இல்ல செராமிக்ஸோ அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 நாள் ஆயிடுச்சு. இப்ப நல்லா குலுக்கி விடுறேன். டெய்லி 1 வாரத்துக்கு இந்த மாதிரி காத்தாலையும் சாயங்காலமும் குலுக்கி விட்டுட்டே இருக்கும். ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கிறேன். இன்னைக்கு 3rd டே. தண்ணி சூப்பராக விட்டுருக்கு பாருங்க. மாங்காய் இல்லாமல் சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கிளறி காட்டுறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 7 நாளைக்கு குலுக்கி விட்டோ நல்லா கிளறி விட்டோ காத்தாலையும் சாயங்காலமும் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா நல்லா சுருங்கிடும், சூப்பராக தண்ணி விட்டுக்கும். அவ்வளோதான் வடுமாங்காய். வடுமாங்காய் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உப்பு உரப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. வடுமாங்காய் போட்டு 7 நாள் ஆயிடுத்து. 2 வேளையும் குலுக்கி விட்டாச்சு. செமையா ஊறி இருக்கு. நிறைய தண்ணி விட்டு இருக்கு. நல்லா சுருங்கி போயிடுத்து பாருங்க. இப்போ கண்ணாடி ஜாடிகளுக்கு மாத்தின்றேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. முக்கியமா ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன். வடுமாங்காய் ஜாடிய வாரத்துக்கு 1 தடவையாவது கண்டிப்பா குலுக்கி விடுங்க. 2வது டிப்ஸ், கையால மாங்காய தொடவே தொடாதீங்க. மரக்கரண்டி இல்லைன்னா எவர் சில்வர் கரண்டியை யூஸ் பண்ணுங்க. 3வது டிப்ஸ், உப்பு காரம் ஜாஸ்தி ஆயிடுதா கவலையப்படாதீங்க. ஒரு 4 நாளைக்கு தேவையான மாங்காய
தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு டைல்யூட் பண்ணிடுங்க. 4th டிப்ஸ், மெயின் மாங்காய் ஜாடியில தண்ணியை ஊத்திடாதீங்க. அதுல மாய்ச்சர் கூட இருக்கக்கூடாது. 5வது டிப்ஸ், ஃப்ரிட்ஜில் இடம் இருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியிலேயே வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. இருக்கிற தண்ணி பாதியாக ஊற்றிட்டு இருக்கோம். வடுமாங்காய் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.